மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இந்த பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பிற்பாடு மெனோபாஸின் பிறகு அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்று பார்க்க போகின்ற விடயம், இந்த மெனோபாஸுக்கு பிறகு பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்திருக்கின்ற போது எந்த நிலையிலே ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனையை பெற வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்லே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சாயினை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 0097737656245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 077356245 மூலமாக தொடர்புகளை மேற்கொள்ள முடியும். எனவே எந்த நிலையிலே இந்த மெனோபாஸ், அதாவது பெண்களுக்கு இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு ஒரு வைத்தியருடைய ஆலோசனையை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே 3 நிலைகளை நாங்கள் சொல்லுவோம். முதலாவதாக, ஒரு தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவனுடன் இருக்கின்ற போது, தன்னுடைய ஒரு பெண் தன்னுடைய ஆண் துணையுடன் இருக்கின்ற போது தாங்க முடியாத வலி, அதாவது பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ். எனவே முன் விளையாட்டுக்களை, அதாவது இந்த ஃபோர்ப்ளேயை உங்களுடைய கணவரோ உங்களுடைய ஆண் துணையோ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே செய்கிறார். நீங்கள் அவருடைய நல்லாக செக்ஷுவல் டிசைர், நல்லாக லிபிடோ, உங்களுக்கு பாலியல் கிளர்ச்சி ஏற்படுகிறது, பாலியல் உணர்ச்சி ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்ட பிற்பாடும் கூட உங்களுடைய யோனி பகுதியில் வெஜைனா பள்ளி நல்ல சுரப்புகள் எல்லாம் சுரக்கின்றது, செக்ரீஷன்ஸ் நல்லாக இருக்கின்றது. அதுக்கு பிற்பாடும் கூட உங்களுக்கு ஒரு தாங்க முடியாத வலி, அந்த வலி சில நேரங்களில் முதுகு பக்கம் கூட செல்லக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு வலி இருந்தால் கட்டாயமாக நீங்கள் ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனையை பெற வேண்டியது மிகவும் முக்கியமாக என்ன நடைபெறும் என்றால், இந்த வலியுடன் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கணவனுடனோ உங்களுடைய ஆண் துணையினோ இருக்க வெளிக்கிட அது ஒரு ஃபீட்பேக் இன்ஹிபிஷனாக என்ன செய்யும் என்றால், உங்களுக்கு இந்த பாலியல் உறவே அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸே வேணாம் என்ற நிலைமைக்கு போகும். அது பிறகு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமா, பெண்களுக்கு ஏற்படும் இந்த வெஜைனஸ்மஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஆணுடன் இருக்கின்ற போது இந்த யோனி பகுதி அப்படியே சுருங்குகின்ற, ஒரு தன்னை அறியாமலே அந்த யோனி பகுதி சுருங்கி மிகவும் ஒரு தாங்க முடியாத வலியை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இந்த பிரச்சனைகள் கூடாமல் இருப்பதற்காக 2-3 தரம் பார்த்துட்டு உங்களுக்கு தாங்க முடியாத வலி ஏற்பட்டால் தயவு செய்து ஒரு வைத்தியரை அணுகுங்கள். அவர் உங்களுடைய பரிசோதித்த பிற்பாடு சில நேரத்தில் உங்களுக்கு தேவையான லுப்ரிகண்டை தருவார், ஜெலியை தருவார், பலதரப்பட்ட பொருட்கள் இருக்கின்ற அவற்றை அவர் உங்களுக்கு பரிசீலிப்பார். 2வதாக, இந்த ப்ளீடிங் occurs after intercourse மிக முக்கியமானது. எந்த ஒரு பெண்ணும் கட்டாயமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் முதல் தரம், இப்போது இந்த ஹனிமூன் என்று சொல்லுவோம் தானே, இந்த முதல் இரவிலே சில நேரங்களிலே கொஞ்சம் இரத்தம் வெளியேறலாம். ஆனால் இப்போது அப்படி நிலைமை இல்லை. ஏனெனில் எல்லா பெண்களும் இப்போது பலதரப்பட்ட வேலைகளை செய்கிறார்கள், ஓடியாடி விளையாடுகிறார்கள், பலதரப்பட்ட வாகனங்களை ஓடுதல் என்றபடியினாலே இந்த முதல் தரம் பாலியல் உறவு கொள்ளுகின்ற போது இந்த கொஞ்சம் இரத்தம் வரும் என்ற ஒரு முந்தி கதை. ஆனால் இப்போது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது என்றபடியினாலே ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அதாவது உங்களுக்கு உங்களுடைய கணவருடனோ ஆண்களுடன் இருந்த பிற்பாடு இரத்தம் மாறி சிவப்பு நிறமாக கலந்த ஏதாவது திரவம் வெளியேறுகிறது என்றால் உடனடியாகவே நீங்கள் ஒரு வைத்தியருடைய ஆலோசனையை பெற வேண்டும். ஒரு நாளும் தாமதிக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த இடத்திலே கண்டாக்ட் ப்ளீடிங்காக இருக்கும், தொடர்பற்றபடியாலே அந்த இரத்த வெளியேற்றம் இருக்கும். அது சில நேரங்களில் புற்றுநோய் அல்லது இந்த கர்ப்பப்பை வாய், சர்விக்ஸினுடைய கர்ப்பப்பை வாய், சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த சர்விக்ஸினுடைய ஒரு புற்றுநோயாக இருக்கலாம். அது அந்த புற்றுநோயினுடைய முதல் அறிகுறியாக இருக்கலாம்.
எனவே எல்லாரும் கவனிக்க வேண்டும், எல்லா பெண்களும் கவனிக்க வேண்டும். எந்த பெண்ணும் திருமணம் முடிக்க போக இருக்கின்ற எல்லா பெண்களும் கவனிக்க வேண்டும். உங்களுக்கு முதல் தரம் செக்ஸ் வைத்துக் கொள்ளுகின்ற போது அல்லது முதல் நாள் இரவிலே உங்களுக்கு கொஞ்சம் இரத்தம் வெளியேறினால் பரவாயில்லை. அதற்கு பிற்பாடு நீங்கள் ஆளுடன் இருக்கின்ற போது இந்த ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் என்று சொல்லப்படுகிற, அதாவது இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் செய்த பிற்பாடு, பாலியல் உறவை செய்த பிற்பாடு உங்களுக்கு இரத்த வெளியேற்றம் ஏதாவது இருக்குமாக இருந்தால் அல்லது சிவப்பு நிறம் கலந்த ஒரு திரவமாக இருக்குமாக இருந்தால் உடனடியாகவே ஒரு வைத்தியருடைய ஆலோசனையை பெற வேண்டும். மூன்றாவது நிலைமை என்ன என்றால், there is a sudden loss of sexual desire. உங்களுக்கு சடுதியாக, நேற்றெல்லாம் நல்லா இருந்தது, இப்போது 4-5 நாளாக இந்த பாலியல் உறவே வெறுத்து விட்டது. அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. ஒன்று கம்யூனிகேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு திறந்த ஒரு கலந்துரையாடல் இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கலாம். எனவே அந்த ஒரு நிலைமையிலே கட்டாயமாக, அதாவது சடன் லாஸ், சடுதியாக உங்களுக்கு உங்களுடைய இந்த பாலியல் உறவு வேண்டாம், இந்த உறவே எனக்கு வேண்டாம் என்று வெறுத்தால் அந்த இடத்திலும் நீங்கள் ஒரு வைத்தியுடைய ஆலோசனையை பெற்று, சில நேரங்களிலே அவர் உங்களை ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு மனநிலை மருத்துவரிடம் உங்களை அவர் அனுப்புவார் அல்லது ஏதாவது ஒரு சிகிச்சை அவர் செய்வார். எனவே இந்த 3 நிலைமைகளிலும் ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு மெனோபாஸ் அடைந்த, அதாவது மாதவிடாய் நின்ற பெண்கள் ஒவ்வொருவரும், இந்த மெனோபாஸ் அடைந்த அல்லது மென்சுரேஷன் நின்ற பெண்கள் ஒவ்வொருவரும் இந்த 3 நிலைமைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாகவே ஒரு வைத்தியருடைய ஆலோசனையை பெற வேண்டியது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். என்னவென்றால், அதாவது இந்த நான் முதலிலே சொன்னேன், அதாவது ஏன் ஆண்கள் கூடுதலாக திருமணத்துக்கு வெளியேயான உறவை வைத்துக் கொள்ளுகிறார்கள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை வைத்துக் கொள்வார்கள். அதுக்கு முதலாவது ஒரு காரணம் என்ன? இந்த மெனோபாஸ். எனவே நீங்கள் எவ்வளவு ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலும் அந்த பெண்ணுக்கு 45-50 வயது வருகின்ற போது அவருடைய மென்சுரேஷனும் நிற்கப் போகிறது. எனவே எந்த ஒரு பெண்ணுக்கு அதாவது மென்சுரேஷன் வருது நின்ற பிற்பாடு, மெனோபாஸின் பிற்பாடு நீங்கள் வேறு புது புது பெண்களை நோக்கி தேடி செல்ல முடியாது. எனவே அந்த பெண்ணுடன், அந்த மனைவியுடன் தான் உங்களுடைய பாலியல் வாழ்க்கை, செக்ஷுவல் லைஃபை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த மெனோபாஸ் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பாரதூரமான இடைவெளியை, பாரதூரமான ஒரு கேப்பை ஏற்படுத்துகிறது தங்களுடைய துணையுடன், தங்களுடைய கணவருடன். எனவே இந்த கேப், இந்த இடைவெளியானது ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே இது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த வெளியே உறவுகள் தேடுவதற்கு காரணம் என்ன? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். நான் முதலில் சொன்னேன், அடிக்கடி எனக்கு வருகின்ற தொலைபேசி அழைப்புதல், பெண்ணுக்கு வயசு கொஞ்சம் வயசு, அவரையும் விட 30-40 வயசு மூத்தோர்களுடன் பாலியலை வைத்துக் கொள்கிறார். காரணம் என்ன? காசு. எனவே இது பரவாயில்லை, ஆனால் அதிலே சரியோ பிழையோ என்று நாங்கள் ஒருவருமே வைத்து நாங்கள் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் உங்களுக்கு கணவருக்கு இது தெரிவருமாக இருந்தால் அதன் பிற்பாடு நீங்கள் பாரதூரமான பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்படக்கூடும் என்றபடியினாலே அது நாங்கள் இது சரியா பிள்ளையாண்டு சொல்ல முடியாது. எனவே பொருளாதார ரீதியாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்ற போது கூட அந்த கணவனோ அந்த மனைவியோ தன் திருமணத்துக்கு வெளியேயான உறவை தேட விரும்புகிறார், அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை அவர் சமாளிப்பதற்காக. எனவே இதெல்லாம் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ திருமணத்துக்கு வெளியேயான பாலியல் உறவை மேற்கொள்வதற்குரிய காரணங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு மேஜர் இல்னஸ் அல்லது ஒரு வருத்தம், உதாரணமாக கர்ப்பப்பையிலே புற்றுநோய், இப்படி ஒரு சந்தர்ப்பம் அல்லது சில நேரங்களிலே நான் கண்டிருக்கின்றேன். அதாவது சில பேர் என்னென்றால் மனைவியை 3வது 4வது பிரசவத்துக்கு அனுமதித்த பிற்பாடு அவருடைய மனைவிக்கு உயர்குருதி அமுக்கம் இருக்கும். எனவே 1 கிழமை 2 கிழமை 3 கிழமை வைத்தியசாலையில் வைத்திருக்க வேண்டும். அந்த காலத்தில் அந்த ஆண் வெளியிலே போய் பாலியல் தொழிலாளிகளுடன் தொடர்பினை மேற்படுத்தி பாலியல் நோய் வருவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது எல்லாம் என்ன? பேசி தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். எனவே உங்களுடைய செக்ஷுவல் டிசைர், உங்களுடைய பாலியல் வேட்கை, பாலியல் உணர்ச்சியை ஒரு பாலியல் தொழிலாளியுடன் அது வேறொரு பொண்ணை இருந்துதான் தீர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் ஒருபோதுமே கிடையாது. எனவே இவ்வளவு நாள் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.